ஆபரண தங்கம் விலையில் அதிரடி உயர்வு. ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. பெட்ரோல் டீசல் விலையை மீண்டும் உயர்த்திய எண்ணெய் நிறுவனங்கள். சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும், டீசல் விலை 83 காசுகளும் உயர்வு. சென்னையில் வருகிற 23ஆம் தேதி திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளதாக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் சாலைகளில் தொழுகை நடத்த அனுமதி இல்லை, மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எச்சரிக்கையால் சர்ச்சை. நீட் நுழைவுத் தேர்வு மோசடி தொடர்பாக தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளிடம் சிபிஐ கிடுக்குப்பிடி விசாரணை. தேர்வுக்கு 10 நாட்கள் முன்பாகவே லாத்தூர் நீட் பயிற்சி மையத்திற்கு வினாத்தாள் கிடைத்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். ஜூன் மாதம் நடக்கும் நீட் மறுதேர்வை கணினி முறையில் நடத்த வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். தமிழ்நாட்டில் நாளை வெளியாகிறது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். இணையதளம் மூலம் மதிப்பெண்களை தெரிந்து கொள்ள ஏற்பாடு. உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் ரயில் நிலையம் அருகே பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. உஜ்ஜயினி எக்ஸ்பிரஸ் ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு. சென்னையில் பல இடங்களில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு. ஆத்திரமடைந்த மக்கள் திருவொற்றியூரில் வீதியில் இறங்கி போராட்டம். மின்வெட்டு குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. குதிரை பேர வியாபாரம் நடத்தியும் பதவி ஆசை காட்டியும் அதிமுகவை உடைக்க விஜய் சதி. தூய சக்தி துஷ்ட சக்தியாக மாறிவிட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். $2650 கோடி அபராதம் செலுத்துவதாக ஒப்புக்கொண்ட அதானி குழுமம். எல்பிஜி வழக்குகளை அதிகாரப்பூர்வமாக முடித்து வைத்தது அமெரிக்க நீதிமன்றம். மும்பை அகமதாபாத் இடையே இந்தியாவின் முதல் புல்லட் ரயில். புல்லட் ரயிலின் மாதிரி வடிவத்தை வெளியிட்டது ரயில்வே அமைச்சகம். கீழடி 11ஆம் கட்ட அகழாய்வு பணியில் தோண்ட கிடைக்கும் அரிய பொருட்கள். தற்போது 2 வித சுடுமண் குழாய்கள் கண்டெடுப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் 110 டிகிரியை தாண்டி சுட்டரிக்கும் வெயில். வட இந்தியாவில் வெப்பம் மேலும் தீவிரமடையும் என வானிலை மையம் எச்சரிக்கை. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் மோதல். பிளே ஆஃப் சுற்றில் நுழையும் நோக்கில் களமிறங்கும் ராஜஸ்தான் அணி.